மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீனராசி அப்படின்னவே பொதுவாகவே ரொம்ப நல்ல குணம் படிச்சவங்க. எந்த ஒரு கடினமான வேலையா இருந்தாலும் சரி, அது கஷ்டம்பா, நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் ஒதுங்கிலாம் நிற்க மாட்டாங்க. கஷ்டமான வேலையை தான் இஷ்டப்பட்டு செய்யக்கூடியவங்க. எப்பவுமே வித்தியாசமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. நல்ல புத்தி கூர்மையோட இருப்பாங்க. எதையுமே தனக்குன்னுலாம் எடுத்து வைக்க மாட்டாங்க. பொதுநலமா இருப்பாங்க. சுயநலம்னா என்னன்னு தெரியாது. அதே போல அன்புக்கும் அரவணைப்புக்கும் அடிமை. பொறுமையா செயல்படுவாங்க. வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை சந்திப்பாங்க. ஆனா சோதனைகள் அதை விட பல மடங்கு இருக்கும். இயற்கையை விரும்புவாங்க. மீனராசியை நேசிக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டம் பல மடங்குன்னு சொல்லும். மீனராசி உங்களை நேசிச்சாலும், நீங்க மீனராசியை நேசிச்சாலும் அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு தான். ஏன்னு கேக்குறீங்களா? இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமோ அதை விட பல மடங்கு தன்னுடைய துணைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நமக்கு இருக்கிற மாதிரி தான் அவனுக்கும் மனசு இருக்கும். ஒருத்தங்க தப்பு பண்ணா வேறோட கண்ணோட்டத்தில் அவங்களுடைய தப்பு திருத்துவதற்கு வழிகாட்டுவாங்க. புரியுதுங்களா? நல்ல குணம்னாக்க நிறைய விஷயங்களை இவங்களை பற்றி சொல்லிட்டே போகலாம். இவனுடைய வாழ்க்கையில ஒளிமறைவுங்கிறது இடமே கிடையாது. அதே போல எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமான முடிவு எடுப்பாங்க பல யோசனைகளுக்கு பிறகு. அதே மாதிரி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற பாகுபாட்டுக்கு இடமே கிடையாது. சரிங்களா? இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட நம்முடைய மீன ராசிகாரர்களுக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க. தனிமரமாக நிற்கக்கூடிய மீன ராசிக்கு 31ஆம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய 8 பெரும் பிரச்சனை. இதனால உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது. உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழப்போகுதுன்னு போட்டிருக்கேன். மீனராசிகள் யோசிப்பீங்க, அது என்னமோ 8 பிரச்சனை, எல்லாமே என் வாழ்க்கையில பிரச்சனையா தானே இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நான் குறிப்பிட்டு சொல்றேன், இந்த 8 பிரச்சனையை சரி பண்ணிட்டாவே மற்ற பிரச்சனைகள் எல்லாமே தன்னால சரியாயிடும். எப்படின்னா, எரியறதை எடுத்துட்டா கொதிக்கிறது தன்னால அடங்கிடும். அப்படிதான் இந்த 8 பிரச்சனை உங்களுக்கு. ஸோ இது எப்படி இப்போ சரியாக போகுது திடீர்னு அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமா, ஏன்னா ஒரு யோகத்தினாலதான் உங்களுடைய வாழ்க்கை நிலை இந்த மாதிரி அதிசயங்கள் நடக்க போகுது, பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொன்னேன். அந்த யோகம்னா என்ன? தீர்க்கிரக யோகம். அது எப்படி உருவாகுது? எந்த இடத்துல உருவாகுது? புதன் பகவானுடைய வீடான மிதுன ராசியில உருவாகுது. அதுவும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு. மிதுன ராசியில இதே யோகம்ங்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு. அது பின்னாடி இப்போ உருவாகுது. இதனால மீனராசியுடைய வாழ்க்கையில பணமும் சரி வெற்றியும் சரி குவிய போகுது. நல்லா இருக்கேம்மா கேட்கறதுக்கு. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல. ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் தன்னோட ராசியை மாற்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில. அந்த வகையில தான் இப்போ ஒரு மாற்றம் வரப்போகுது. அதுவும் மிதுன ராசியில புதன் பகவான் கூட 2 கிரகங்கள் கூட்டணியில வரப்போறாங்க. இதனால யோகம் உருவாகி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் கிடைக்க போகுது. அதுவும் இந்த சக்தி வாய்ந்த யோகங்க சாதாரண யோகம் கிடையாது. 50 வருஷத்துக்கு அப்புறம் உருவாகுதுனாக்க அது எந்த அளவுக்கு பலம் வாய்ந்த யோகமா இருக்கும். இதனால மகத்தான வெற்றிகளையும் நல்ல நிதி நன்மைகளையுமே மீனராசி பெற போறீங்க. அதிர்ஷ்டசாலிகளாக நீங்க மாற போறீங்க. உண்மையாவமா? ஆமாங்க. ஸோ இந்த திரிகிரக யோகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன 8 பிரச்சனை அது சரியாகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். விஷயம், கள்ளம் கபடம் இல்லாம வெள்ளை மனம் கொண்டவங்க, கரைப்படையாத உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க மீனராசிக்காரங்க. கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கா? இவங்களை கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சூதுவாது தெரியாதவங்க. மீனராசிலாம் வாழ்க்கை துணையா இருக்காங்க. மீனராசிலாம் ஒரு வீட்டில் இருக்குன்னா அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிங்கிறது எப்பேற்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் சரி ஒரு படியாவது முன்னேறிக்கிட்டே போகும். மீன் எப்படி ஒரு இடத்துல இருக்கா? துருன்னு போயிட்டே இருக்கு இல்லையா? அப்படிதான். சரி, உங்களுக்கு சரியாகக்கூடிய பிரச்சனை, பல விஷயங்கள்ல முடங்கி இருந்த உங்களுக்கு, முன்னேற்றத்துக்கான வழியே இல்லாம இருந்த உங்களுக்கு அந்த பல விஷயங்கள்லுமே சாதகமான பலன்கள் கிடைக்குது. அந்த பல விஷயங்களுமே வெற்றி கொடுக்க போகுது. அடுத்த 2வது பிரச்சனை, ஒரு அடி எட்டு வச்சா 10 அடி பின்னாடி போய் நிற்கிறது. தடை கொண்டு வருது, தாமதத்தை கொண்டு வருது. எந்த ஒரு செயல்பாடுலையுமே நம்ம நினைச்சு பண்ணா அது ஒரு மாதிரி ரிசல்ட் வரும். அந்த நிலையில மாற்றம் வருது. தடை தாமதங்கள் விலகுது. ஒரு செயல்பாடுகள்ல வேகம் பிறக்குது. சகல வகையிலுமே புதிய தொடர்புகளும் அதனால உங்களுக்கு ஆதாயங்களும் கிடைக்க போகுது. ஓகேங்களா? அடுத்து 3வது பிரச்சனை, எது செய்யறதுக்கு முன்னாடி சரி பெரிய சவாலான நிலையில இருக்கும். தொழில் பண்றீங்களா? போட்டி போறாம. உத்தியோகத்துல இருக்கீங்களா? அதுலயும் போட்டி போறாம. எதிரிகளாக நிக்கிறது, பகை வளர்றது, சொந்த பந்தங்கள்லாம் எப்படா இவன் கீழே விழுவான் சிரிக்கலான்ட்டு காத்துட்டு இருக்கக்கூடிய நிலை, அதுல மாற்றம் வருது. சவாலான விஷயங்களோட சாதாரணமா கடந்து வர போறீங்க. வெற்றியை கொண்டாட போறீங்க. மனசுக்குள்ள இருந்த அந்த இனம் புரியாத வெறுமை
மறையுது. மனசுல சந்தோஷம் கூடிக்கொள்ள போகுது. வாழ்க்கையை சலிச்சு போன மீனராசிகளுக்கு வாழ்க்கையில ஒரு பிடிமானம் கிடைக்கும். அடுத்ததா 4வது பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு தொல்லை இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட போறீங்க. மேம்பாடு இருக்கு. யோகா பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வந்துட்டு ஆரோக்கியம் சீரா இருக்குன்னா உடற்பயிற்சி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. இதனால ஆரோக்கியத்துக்கு ஒரு குறையும் வராது. ஓகேங்களா? அடுத்ததா 5வது பிரச்சனை, சொந்த பந்தங்கள் கிட்ட பிரச்சனை. இப்போ சொந்த பந்தங்கள் உங்களை புரிஞ்சுப்பாங்க. நிறைய சுபகாரியங்களுக்கு உங்ககிட்ட நிற்பாங்க. உதவிகள் கேட்டோ இல்லை அவங்க வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் வந்தே ஆகணுன்ற அளவுக்கு உங்களுக்கு மரியாதை நிமித்தமாகவும் நிற்பாங்க. அடுத்த 6வது பிரச்சனை, சேமிக்கிறதுக்கு வழியே இல்லை. பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய கெடுங்கிற மாதிரி எதை தொட்டாலையும் பிரச்சனையாகவே வந்துட்டு இருந்த உங்களுக்கு இப்போ பண வரல இந்த தடைகள் விலகி தனவரவு தாராளமாக வரப்போகுது. சேமிப்புகள் உயரப்போகுது. நட்பு வட்டாரத்தில் உயர்வு இருக்கு. உங்களை பற்றின விமர்சனங்கள் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி விலகி போக போகுது. மனசாட்சிப்படி நீங்கள் நடந்துக்கிறதுனால இனி எல்லாருமே உங்களுக்கு பாராட்டுகளை கொடுப்பாங்க. மற்றவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியே பெற போறீங்க. அடுத்து 7வது விஷயம், சொத்து பத்து வாங்க முடியல, ஒரு கைப்பிடி மண் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, ஒரு மனை வாங்க முடியல, எல்லாத்துலேயுமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சங்கடங்களை மட்டுமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இனி எல்லாமே கைக்கூடி வருது. வீடு வாங்க போறீங்க, மனை வாங்க போறீங்க, வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு பல வகைகளில் சேரப்போகுது. தொட்டதெல்லாம் வெற்றி. எது நடந்தாலும் சரி அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்க போகுது. அடுத்து 7வது பிரச்சனை, உத்தியோகத்தில் இருக்கவங்க, தனியார் அரசாங்கத்திலையோ ஆண்களோ பெண்களோ முன்னேற்றமே இல்லை. அவங்க பின்னாடி வேலையில் சேர்ந்தவங்களா பதவி உயர்வு வாங்கிட்டாங்க, சம்பள உயர்வு வாங்கிட்டாங்க, விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் போயிட்டாங்க. நம்ம மட்டும் இப்படியே மாரடிச்சிட்டு இருக்கோம். என்ன வேலை செஞ்சாலும் சரி நமக்குடைய செயல்பாடுகளுக்கு அங்கீகாரம் இல்லை, அரவணைப்பு இல்லை. மேலதிகாரம்லாம் எதுக்கு தான் இருக்காங்களோ தெரியல. வேலையை பார்க்குறோம் இல்லையோ நம்முடைய வேலையை குத்தம் சொல்றதுக்கு மட்டும் ரெடியாக இருக்காங்க. அந்த நிலையில மாறுது. மேல் அதிகாரிகளுக்கு நீ நெருக்கமாக போறீங்க. அவங்களுடைய சொந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடைய அளவுக்கு நெருக்கம். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அதுவும் உரிய நேரத்தில் உங்களை சேரப்போகுது. ஒரு சில தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துறீங்க, வேற நிறுவனத்துக்கு வேலை வாய்ப்பு தேடினீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கைக்கூடி வரும். அடுத்த 8வது பிரச்சனை, முன்னாடி என்ன சொன்னா பண பிரச்சனை பண பிரச்சனை பண பிரச்சனை. பணம் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது போலியன்னு கூட மீனராசி யோசிச்சிருக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் எப்படி வராம உங்களை கஷ்டப்படுத்துச்சோ இனி உங்களை சந்தோஷப்படுத்த போகுது. மறைமுக பண வரவு உண்டுங்க. எதிர்ப்புகளை தாண்டி முன்னேற போறீங்க. எல்லா வகையிலுமே வெற்றி வகை சூட போறீங்க. யோகம் கூடி வருது. நேரம் காலம் நல்லா இருக்குது. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. அரசியல்வாதிகளாம் ஆதரவு இல்லாம தவிச்சிருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தின எதனாவது ஒரு விமர்சனம் வந்துட்டே இருந்திருக்கும். இனி உங்களுக்கு உயர்வு தான். எதிர்பார்த்த பதவிகள்லாம் தேடி வரப்போகுது. மேலெல்லாம் உங்களை கூப்பிட்டு தான் நிறைய பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. இதை பண்ணலாமா அதை பண்ணலான்னு. அடுத்த எலெக்ஷன் வரப்போகுதுப்பா, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் உங்ககிட்ட ஆலோசனை கேட்க போறாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு உயருது. தொண்டர்கள் மத்தியிலும் சரி, மேலிடத்துலையும் சரி. பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வரீங்க. அந்த பயணங்களால கூட எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும். உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கும். அதிகார பதவியில உட்கார போறீங்க. குடும்பத்துல சந்தோஷம் இருக்க போகுது. திடீர் பயணங்கள் உண்டு. அந்த பயணங்கள் கூட பண ஆதாயத்தையும் கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம். ஆளுமை திறன், நிர்வாக திறமை அதிகமாக போகுது. அறிவு, அழகு எல்லாமே கூடி வரப்போகுது. புதுசா வேலை கிடைக்கும். வேலை இருக்கவங்களுக்கு பதவியில முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். பணவரவு திருப்தியை கொடுக்கும். நீங்க எல்லா விதங்களிலுமே உதவிகளை பெற போறீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். எதிர்பாராத வகையிலுமே உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். அதே போல விஐபிகள்லாம் அறிமுகம் ஆவாங்க. பேச்சுல கம்பீரம் பெருக்கும். வியாபாரம் செய்யறவங்களாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி வியாபாரத்தை விரிவுபடுத்த போறீங்க. உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்டலாம் புதிய அணுகுமுறையை கையாண்டு புதிய வேலையாட்களை தொழில அமர்த்த போறீங்க. ஆனா யார்கிட்டயுமே தொழில் ரகசியங்களை தெரியாம பார்த்துக்கோங்க. இது உத்தியோக பணியில் இருக்கீங்களா, வேலை சுமை கூடுதலா இருக்கும். ஆனா நீ எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுது. மேல் அதிகாரிகிட்ட அன்பாவும் ஆதரவாகவும் இருக்க போறீங்க. நெருங்கி பழக போறீங்க. பணியிடங்கள்ல நீ எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். விரைவிலேயே எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையில மாற்றம் வரப்போகுது. சக ஊழியர்கள்லாம் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உதவி புரிவாங்க. ஆனா யார்கிட்டயுமே வாய் விட்டுறாதீங்க. வீண் விவாதங்களை தவிர்த்துக்கோங்க. உயர்கல்வி பயிலக்கூடியங்களா நல்ல வேலை கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கீங்களா ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். எதிலும் வெற்றி அடைவீங்க. ஒட்டு மொத்தமா இந்த திரிகிரக யோகங்கிறது மீனராசியுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நிலையை உருவாக்கி பயணம் பண்ண வைக்க போகுது. அதை பயன்படுத்தினா மட்டும் மீனம் வெற்றி அடைஞ்சிடலாம்.
ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளை எந்த யோகங்கள் தீர்த்து வைக்கிறாங்கிறத பார்த்தோம். இதை தாண்டி இந்த யோகத்தினால நீங்கள் அடையக்கூடிய பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும். தொழில் இருக்கிறீங்களா, நல்ல லாபத்தை பார்க்குவீங்க. அதே மாதிரி எப்பேற்பட்ட சவால்களையும் சமாளிக்கூடிய புத்திசாலித்தனமான திறனை கொண்டிருக்க போறீங்க. வியாபாரிகள்லாம் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும். நிதி நிலைமை நல்ல வலுவா இருக்கு. குறிப்பா குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது. அதே போல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. அதிர்ஷ்டம் உங்க வாழ்க்கையில பிரகாசிக்க போகுது. சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அமையும். சுப நிகழ்ச்சியில அதிகமா பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே போல வீட்லயுமே அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சி உங்களுடைய தலைமையில ஏற்பாடாகும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இப்போ முயற்சி பண்ணுங்க. எதை செஞ்சாலும் சரி, நல்ல காலம்தான், வெற்றி கிடைக்கும். அதே போல நீண்ட காலமாக உங்களுடைய பணம் எங்கேயாவது வெளியில சிக்கி இருந்துச்சுன்னா, எட்ட கொடுத்து ஏமாந்து இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில பணம் மாட்டியிருந்தா, அந்த சிக்கிய பணம் நீங்களே வராதரா அப்படி முடிவு பண்ண பணம் கூட திரும்ப கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானத்துல உயர்வு, வாழ்க்கையில முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடிட்டு வரும். வேலை இருக்கவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல அலுவலக பணிகள்ல தனியார் துறை, அரசாங்கத்துறையும் ஆண்களோ பெண்களோ ஒவ்வொரு வேலையும் சரி திறம்பட செய்து முடிப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகிட்ட முழு ஆதரவு கிடைக்கும். வாய்ப்புலாம் கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு யோசிச்ச உங்களுக்கு வாய்ப்புகள் வாசப்படியை தேடி வரும். அதை பயன்படுத்துங்க. திரும்ப திரும்ப சொல்றதுதான். நல்ல லாபம் கிடைக்கும். எதை செஞ்சாலும் சரி. அதே போல ஆல்ரெடி முதலீடு பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு தொழிலையோ இல்லை ஏதாவது பங்கு சந்தையிலையோ ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது ஒரு வகையில அந்த பழைய முதலீடு இருந்து கூட இப்ப நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. பங்குச்சந்தை, பந்தயம், லாட்ரி இதன் மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெற போறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து நம்மளுடைய மீனராசி தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த திரிகிரக யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் உடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொடுக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிலச்சிருக்கணும்னா இங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம். இப்போ இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது 3 கிரகங்களால உங்களுக்கு நடக்குது இல்லையா? ஸோ இந்த 3 கிரகங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு நிலச்சிருந்தா மட்டும்தான் இதனால உங்களுக்கு வரக்கூடிய பலன்களும் நிலச்சிருக்கும். ஸோ முதல்ல யாரு? புதன் பகவான். அவருடைய அனுகிரகம் வேணுனாக்கா ஒவ்வொரு புதன்கிழமையுமே அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். 2வது தெய்வம் யாருங்க? அனுதினமும் சூரிய பகவானா வழிபாடு செய்யணும். கண் கெட்டதுக்கு அப்புறம் ஏன்டா சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ கண்ணு கெடாதுக்கு முன்னாடியே மீன ராசிக்காரங்க அனுதினமும் சூரிய பகவானா வழிபாடு செஞ்சிருங்க. வாழ்க்கையில இருட்டான ஒரு பகுதி இருந்துச்சு இல்லையா? அந்த நிலை திரும்ப வரக்கூடாதுனாக்க அனுதினமும் இவர் வழிபாடு செய்யுங்க. ஆளுமை திறன் மேம்படும். அதிகாரம் கொடி கட்டி பறக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வலுவான அதிகாரம் தூள் பறக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்களா? அரசாங்க காரியங்கள்ல ஏதாவது அனுகூலம் வேணுமா? சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. வெற்றிகள் உங்க பக்கம்தான். அதே போல 3வது பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. மஞ்சள் வஸ்திரம் சாட்டி நவங்களில் வீட்டக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. அதே போல மஞ்சள் நிற மலர்களால அவரை அலங்காரம் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற கொண்டக்கடலை மாலையை கட்டி போட்டாலும் சரி, இல்லை நெய்வேத்தியமாக வைத்து படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தீங்கன்னாக்க குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். முடிஞ்சா மஞ்சள் நிற வஸ்திரம் உடைகளை வாங்கி துறவிகளுக்கு தானம் கொடுக்க தடைப்பட்ட மங்கள காரியங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே இனிமையாக கைகூடி வரும். வாழ்த்துக்களுங்க. இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு யோகத்துடைய அதிர்ஷ்ட கதவு திறப்பதற்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. பயன்படுத்துங்க. திரும்ப சொல்றேங்க, மீன ராசிக்காரங்க மீண்டு வரக்கூடிய வாழ்க்கையே மீள முடியாத துயரத்திலிருந்து வெளிவந்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல நமக்கு நல்லது நடக்குனாக்கா தெய்வ பலம் வேணுங்க. ஸோ மீன ராசிகளுக்கு இந்த காலகட்டம் இந்த யோகம்ங்கிறதே உங்களுக்கு தெய்வ பலத்துடைய சக்தியை தான் வலுவாக்கி கொடுத்துருக்கு. எப்படி பார்த்தாலும் சரி, மீன ராசிக்காரங்க மகிழ்ச்சிகரமா வாழ வழி பிறந்தாச்சு. வாழ்க வளமுடன்.